வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிரேவி ரெசிபி தான். ஹைட்ராபாடி பன்னீர் கிரேவி. பன்னீர் வச்சு நம்ம எப்போயும் பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்வோம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுபட்டதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரஃபாக, அதையும் சேர்த்துடலாம். இது வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதையும் வதக்கிக்கோங்க. இதுவும் வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வதங்கியிருந்தால் போதும். இப்போ கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவு அரைச்சிருந்தால் போதும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பட்டர் இதை சேர்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பட்டராக கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது 2 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நல்ல அரோமா வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவு வந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம மிக்சர் ரெடி பண்ணிடலாம். இது இப்படியே இருக்கட்டும். அடுப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது ஒரு பவுலில் 1/2 கப் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ பாருங்கள், நம்மளோட மசாலா பேஸ்ட் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கூட அந்த மிக்சரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. கூட ஆல்ரெடி நம்ம வதக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது நான் சேர்க்க மறந்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ பாருங்கள், நான் பன்னீர் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்யூபாக இந்த சைஸில் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேனில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். நீங்கள் கீ யூஸ் பண்ணி கூட ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா எல்லா பக்கமும் ஃப்ளிப் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா பேஸ்ட் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு அது ஒரு 20 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் கூட. இப்போ பாருங்கள், நம்ம பன்னீர் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கிரேவி நல்லா கொதிக்கும் போது இந்த பன்னீரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு திக்கான மில்க் வச்சுருந்திங்கன்னா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை அந்த பாலாடை இருக்கும் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஹைட்ராபாடி பன்னீர் கிரேவி ரெடி. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா விட இன்னும் செம்ம டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. This video is sponsored by BuyMoD shopping application. BuyMoD shopping application is one of the online shopping app. இந்த பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு க்ராசரிஸ் வாங்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.